What's up guys, this is Megaminx. இந்த வீடியோல நம்ம கிட்ட DaYan Megaminx Pro magnetic இருக்கு. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இதுதான். ஒரு பேம்ப்ளெட். இது வந்து DaYan Megaminx Pro M உடைய மேனுவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு இங்கிலீஷ்லையும் இன்னொரு சைடு சைனீஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் ரீப்ளேஸ்மெண்ட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிரேக்கு பதிலாகவோ ஆர் எந்த கலருக்கு பதிலாகவோ நீங்கள் இந்த டைல்ஸை வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கியூபும் இருக்குது. மற்றபடி உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. பாக்ஸ் உண்மையிலேயே செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே அந்த ஒரு மெகாமிக்ஸ் ஒரு சைடு ஒரு இலிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்பார்க்கல்ஸ் தூவி விட்ட மாதிரி இருக்குது. இதே சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாமே சைடில் வச்சுட்டு கியூப் கிட்ட போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த DaYan Megaminx Pro M DaYan Megaminx உடைய லைன் அப்பில் தேர்ட் மெகாமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். DaYan Megaminx அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூப் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ரொம்ப லாங் பேக், லைக் ஒரு 2010s 11s அது மாதிரி டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் 2022-23 அந்த டைமில் வந்து DaYan Megaminx V2ன்னு சொல்லிட்டு ஒரு கியூப் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இதே சைஸில் தான் இருந்தது. அந்த கியூப்க்கு இந்த கியூப்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கோர் மேக்னெட்டிக், அது கோர் மேக்னெட்டிக் கிடையாது. ஆல்மோஸ்ட் ரெண்டு சைஸும் சிமிலர், வெயிட்டும் ஒரே மாதிரி வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் 2023 அக்டோபரில் அவங்க கோர் மேக்னெட்ஸோட DaYan Megaminx Pro Mன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியூபுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 30.38 mm, ஆல்மோஸ்ட் 30 mm நம்ம சொல்லலாம். அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 99 grams, ஆல்மோஸ்ட் 100 grams. ஸ்டாண்டர்டாக மெகாமிக்ஸில் 120 மேக்னெட்ஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 184 ஃபேக்ட்ரியிலே மேக்னடைஸ் பண்ண மேக்னெட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அந்த கோர் மேக்னெட்ஸ் அண்ட் கார்னர் மேக்னெட்ஸ் எல்லாமே சேர்த்து. DaYan Megaminx Pro Mல இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. இது வந்து நார்மல் வேரியண்ட். இதோட லார்ஜ் வேரியண்ட்டும் ஒன்று இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். அண்ட் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது 30 mm, அது 32 mm. அண்ட் இது 99 grams வருது, அது 114 grams வருது. இன்கேஸ் கொஞ்சம் இந்த கியூப் ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க அவங்க லார்ஜ் சைஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ் பண்ணி பார்ப்போம். கியூப் டர்ன் பண்ண வரைக்கும் கியூப் நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது. மேக்னெட் ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்லை. அந்த கோர் மேக்னெட்ஸ் கியூபை வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆக்குது. அந்த ஒரு ஓவர் ஷூட்டிங் அது மாதிரிலாம் இல்லை. பட் என் கைக்கு இந்த கியூப் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது. கார்னர் கட்டிங் 45 degreesல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வா, 45 degree கார்னர் கட்டிங் செமையாகுது. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபர்ட்ஸும் தேவையில்ல. சும்மா லைட்டாக இப்படி டர்ன் பண்ணாலே எனக்கு கார்னர் கட் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். 45 degreeல ரிவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 45 degree வந்து ரிவர்ஸ் கட் ஆகுது. அண்ட் லைன் டு லைனில் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இது கோர் மேக்னெட் பசில்ன்றதால உங்களுக்கு வந்து அந்த எஃபர்ட்ஸே தேவையில்லை. இந்த லைன் டு லைன் இருக்கும் போது லைட்டாக டர்ன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் போயிடும். பிகாஸ் அந்த கோர் மேக்னெட்ஸ் உங்களுக்கு ஆட்டோ அலைன்மெண்ட் கொடுக்கும். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, சென்டரில் டென்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சென்டர் கேப் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் எனக்கு வந்து இங்கே க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் இதை வந்து ஃபுல்லாக நம்ம ரைட் சைடில் தான் திருப்பணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லாமே 1ல் ஃபேஸ் ஆகியிருக்கு. அண்ட் இதை டர்ன் பண்ணோன்னா 2 3 4 5 அண்ட் அகெயின் 1. ரைட்டில் டர்ன் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஓகே, ரைட்டில் டர்ன் பண்ணால் மொத்தமாக சென்டர் பீஸே வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஒரு வாட்டி நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்தாங்க, அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். யா, இதில் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் ஹவுஸை வந்து கிளாக் வைஸில் டர்ன் பண்ண முடியாது. இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணால் தான் உங்களால் வந்து டர்ன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை ஆன்டி கிளாக் வைஸில் டர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சென்டரே வெளியே வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே கொடுத்துருக்குற மாதிரி 1 செட்டிங்கில் இருந்தால் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 5 செட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கியூப் வந்து 1 செட்டிங்கில் இருந்ததால டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு.
அண்ட் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு கியூப் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம இன்னும் செட்டிங்ஸை வந்து கம்மியாக்கணும்னா கியூப் ஒன்றும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த சைஸ் கியூபுக்கு இந்த செட்டிங் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஓகே, கிளாக் வைஸில் டர்ன் பண்ணதால நம்மளால ஈஸியாக இந்த பீஸை வந்து அந்த சென்டர் பீஸ் கூட இருந்து எடுக்க முடிஞ்சது. உங்களுக்கு அப்படியே அந்த கோர் மேக்னெட்ஸையும் காட்டிடலான்னு தோணுது. இது கூட ஸ்க்ரூஸ் எதுவுமே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ரெட் கலர் கோர் இருக்கு பாருங்க, இதுதான் அந்த பால் கோர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மேக்னெட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் கார்னரை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேக்னெட் இது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்குது. ஸோ இந்த மேக்னெட்ஸ் தான் இந்த கோரோட அட்ராக்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் இது மாதிரி ரெட் கலர் கோரை ஆல்ரெடி நம்ம எம்ப்ரோவில் பார்த்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெட் கலர் கோர் தான். இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ மறுபடியும் கியூபை நம்ம அசம்பிள் பண்ணுவோம். ஒரு வழியாக இந்த சைடை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த ரெண்டு பீஸையும் மொத்தமாக உள்ளே புஷ் பண்ணி அதை டேர்ன் பண்ணால் வெளியே வருது. அண்ட் அதே சமயத்தில் உள்ள அகைன் புஷ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் டேர்ன் பண்ணும்போது அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கியூப் 3100 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெகாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லேயே YJ Yuhu V2 மெகாமிக்ஸ் இருக்குது. அந்த கியூபை 1000லேருந்து 1100 ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். இன்கேஸ் உங்களுக்கு Yuhu V2 மெகாமிக்ஸ் ரொம்ப பெருசாக அண்ட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா இந்த கியூபை நீங்கள் வந்து தைரியமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த வர்தி கியூப்ஸ். இன்கேஸ் உங்களுடைய ஹேண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் இதுலேயே வந்து லார்ஜர் வெர்ஷனை ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை லாஸ்ட்டாக ஒரு 3 சால்வ்ஸோட நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்.